అందరూ రెండు చేతులు పైకెత్తుతారు. రెండు కైகளை உயர்த்தலாம் எல்லாரும். రెండు చేతులు పైకెత్తి రెండు కైகள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஓ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, உங்க கிருபையால நீங்க நடத்துங்க. உங்க ஆவியானவரோடு எங்களை இணைத்து நடத்தினாங்க. నీ ఆత్మతో నన్ను నడిపించు రాజా. రెండు చేతుల పైకి అందరు కలిసి పాడదామా?
சங்கீதம் 23:5 உன் எதிரிகள் முன்னாடி நான் உனக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன். ஆமென். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்வேன். இந்த மாதத்துல உங்கள் எதிரியின் முன்னாடி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். முன்னாடி உங்களை செழிப்பாக ஆண்டவர் வாழ வைப்பார். உங்களை யாரு கை நீட்டி பேசினாங்களோ அவங்க முன்னாடி ஆண்டவர் உங்களை தலை உயர்த்தி வாழ வைப்பார். உங்க தலையில கைகளை தட்டி ஆண்டவர் பேசுகிற ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய ஒரு புதிய ஆவினாலே நிரப்புங்க. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா இந்த வாழ்க்கையில் எத்தனையோ சத்துருக்கள் இருக்கலாம். ஆனால் இந்த சத்துருக்கள் முன்னாடி ராஜா ஒரு ஜீவனுள்ள பிள்ளை, ஒரு தேவ பயத்தோடு தேவ பிள்ளை நான் இருப்பேன் என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த சத்துருக்கள் முன்னாடி பந்தியாய் ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன். நன்றி நீ பேசின வசனத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே இந்த புதிய வசனத்தை நாங்கள் கைவிழித்து ஆண்டவரே இதன்படி நடக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க ராஜா. அப்பா எங்கள் தலை எண்ணினால் அபிஷேகம் செய்து ஒரு தினமும் ஒரு நாளும் ஆண்டவரே உன் ஆவியை உன் வசனத்தை மறவாமல் ராஜா உண்மையே பச்சை கொண்டு வாழ எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தையும் ராஜா இரத்த கோட்டை குழி மூடி மறைத்து சொல்லுங்க ஆண்டவரே. என்ன வேதனை வியாதி கண்ணீரோடு வந்திருந்தாலும் தகவனாகிய நீர் அனைத்து முற்றமிட்டு அவங்களை ஆறுதலை தேர்தலை தாண்டாண்டவரே ராஜா. நன்றி மத்தியில் நீர் அசைவாடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. நீரே நல்லவர், நீரே வல்லவர் ஆண்டவர். எங்களுக்கு கிடைக்குமையா இந்த சமாதானம், எங்களுக்கு கிடைக்குமையா இந்த சந்தோஷம் உங்க பிரசனத்துல தான் ஆண்டவரே. 2 மாதமாக எங்களை கண்ணீர் மணி போல நடத்தினோம். நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். பேசின வசனத்துக்காக நன்றி நன்றி தகப்பனே. அப்பா மீதியான நேரத்தை நீர் பொறுப்பட்டுக் கொள்ள வழிநடத்துங்க ராஜா. உமக்கே புதி மனம் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நாம மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுத்துக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.